Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்படி வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் லிங்கை ரிமூவ் பண்றது, நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் லிங்கை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு லிங்கை நம்ம எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் இருக்கும். ப்ரொஃபைல் நேம் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க லாஸ்டா லிங்க்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து இருக்கும். இதுல வந்து கேன்சல் ஐகான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேன்சலை நீங்க கிளிக் பண்ணி இப்போ அந்த லிங்க் வந்து கேன்சல் பண்ணிருங்க. இப்போ வந்து கிளிக் பண்ணும்போது ரிமூவ் லிங்க் சொல்லிட்டு இப்படி வந்து வரும். ரிமூவ் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ரிமூவ் லிங்க் நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ நான் பேக் வரேன் பாருங்க. இப்போ பேக் வரும்பொழுது இப்போ அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆட் லிங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து வேற ஒரு லிங்க் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இதுல பிளஸ் இருக்கு பாருங்க. அந்த பிளஸ் கிளிக் பண்ணி இப்போ வேற எந்த லிங்கை நீங்க ஆட் பண்ண விரும்புறீங்களோ வேற ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்கான லிங்கை நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்கான லிங்கை வந்து நான் ஆட் வந்து பண்ணிக்கிறேன். யூசர் நேம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது போல நீங்க வந்து வேற ஒரு அக்கௌண்ட்கான யூசர் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பாருங்க RS7 ரங்கோலி டிசைன்ஸ் அப்படின்றது என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இதுல வந்து நிறைய வீடியோஸ் வந்து நாங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த யூசர் நேம் நீங்க Facebook அண்ட் யூடியூப் எல்லாத்துல போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வரும். நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க யூசர் நேம் ஆட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சேவ் இருக்கு பாருங்க. சேவ் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சேவ் வந்து கிளிக் பண்றேன். சேவ் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா லிங்க் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிங்கை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு லிங்க் வந்து நம்ம ஆட் வந்து பண்ணணும். நீங்க வந்து லிங்க் ஆட் பண்ணும்போது சரியான யூசர் நேம் ஆட் பண்ணுங்க, எல்லாம் அன்அவைலபிள் சொல்லிட்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.